ஹல்க் தன்னுடைய நட்பு வட்டம் எதுவும் இல்லாமல் வருத்தத்தில் உட்கார்ந்திருக்கிறார். தனக்கென்று யாரும் இல்லையே என்ற வருத்தத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஹல்க்கு வாழ்க்கையை நினைத்து யோசித்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் தான் அவர் திடீரென்று ஒரு கடுமையான வெடிச்சத்தத்தை கேட்கிறார். அது என்னவென்று பார்த்தால், ஒரு லேடி ஒரு லேபிலிருந்து ஓடி வந்து கொண்டிருக்கிறார். உடனே அவருக்கு உதவ ஹல்க் முடிவெடுக்கிறார். அந்த சமயத்தில் உடனே ஓடி சென்று அந்த பெண் மீது எந்த விதமான வெடிகற்களும் விழாதவாறு பார்த்து கொள்கிறார், பாதுகாப்பு கொடுக்கிறார். அந்த பெண்ணும் அதை ஏற்றுக்கொள்கிறார். என்ன காரணம் என்றால், அவரை பாதுகாக்க இந்த சமயத்தில் யாருமே இல்லை. அந்த பெண்ணுடையனே தொடர்ச்சியாக பயணம் செய்கிறார் ஹல்க்கு. முடிந்தவரை அந்த வெடிகற்கள் அவர் மீது விழாத அளவுக்கு பாதுகாக்கிறார். அந்த பெண்ணின் புதிய கண்டுபிடிப்பை பறிப்பதற்காக எதிரிகள் முயற்சி செய்கின்றனர். அதிலிருந்து தான் ஹல்க்கு காப்பாற்றுகிறார். படிப்பு வாசிப்பு இல்லாதால் அது படிப்பு வாசிப்பை கற்றுக் கொடுக்கிறார் அந்த பெண். எழுத கற்றுக் கொடுக்கிறார் அந்த பெண். எவ்வாறு பேனா பிடித்து எழுதுவது போன்றவற்றெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். திரும்பவும் எதிரிகளின் தாக்குதல் தொடர்கிறது. எதிரிகள் பல்வேறு நிலைகளில் தாக்க முயற்சி செய்கின்றனர். ஹெலிகாப்டர்கள் எல்லாம் வந்து தாக்குதல் செய்கின்றனர். ஹல்க்கு எல்லாவற்றையும் முறியடித்து வருகிறார். முடிந்தவரை கடுமையாக போராடி சண்டை செய்து எதிரிகளை வீழ்த்தி வருகிறார் ஹல்க்கு. அதே சமயத்தில் ஹல்க் மீது மிசைல் தாக்குதல் செய்யப்படுகிறது. ஹல்க்கை ஒழித்து கட்ட எதிரிகளால் வீசப்படும் மிசைலையும் கையில் பிடித்து கடலில் வீசியபடியே கடலில் குதிக்கிறார் ஹல்க்கு. அவர் திரும்ப வந்தாரா இல்லையா என்று அந்த பெண் பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆனால் திரும்பவும் காலை பொழுதில் திரும்பவும் இந்த ஹல்க் எந்திரிச்சு வருகிறார். வந்தவுடனே அந்த பெண் மிகவும் சந்தோஷப்படுகிறார். தன்னை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி ஹல்க்குக்கு மிகவும் நன்றி சொல்கிறார். அதே சமயத்தில் ஹல்க்கும் மிகவும் சந்தோஷமடைகிறார். ஏனென்றால் அவர் எந்த விதமான நட்பும் இல்லாமல் இருந்து வந்தார். அவருக்கு ஒரு சிறந்த நட்பு கிடைத்து விட்டது.